ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளூராட்சி தேர்தல் பிரசாரத்திற்காக இன்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவிருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளின் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து ஜனாதிபதி இந்த போது பிரசாரங்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படும். நல்லூர் சங்கிலியன் தோப்பில் அதாவது கிட்டு பூங்காவில் இன்று மதியம் 2 மணியில் நடைபெறும் தேர்தல் பிரசார கூட்டத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்கவிருக்கிறார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் இதில் கலந்து கொள்ளப் போகிறார்கள். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளில் இம்முறை போட்டியிடுகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதே போல ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் செல்கின்ற போது சில விடயங்களை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று பலரும் கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் என்று தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. வடகிழக்கில் சைவ மக்கள் வழிபாடு செய்த புராதன இடங்கள், ஆலயங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள், யாழ் வரும் ஜனாதிபதியிடம் அகில இலங்கை இந்து மாமன்றம் வேண்டுகோள் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணம் வரவுள்ள ஜனாதிபதி கீரிமலை சடையம்மா மடம், ஆதிசிவன் கோவில் இருந்த நிலம், காங்கேசுரை தல்செவன ஹோட்டல், பாவனையில் உள்ள சுக்கிர்வார சத்திர மடத்து நிலம் என்பவற்றை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அகில இலங்கை இந்து மாமன்ற உபத்தலைவர் கலாநிதி அரு திருமுருகன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் கூறப்படுகின்றன. நீண்ட காலமாக சைவ மக்கள் வழிபாடு செய்த புராண இடங்கள் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன. தாங்கள் இவற்றை விடுவிப்பதில் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்போடு வேண்டுகின்றோம். மேலும் பொதுமக்களின் காணிகளின் வடகிழக்கில் படையினர் தொடர்ந்து தங்கியிருக்கிறார்கள். தாங்கள் அவ்விடயத்தில் அக்கறை கொண்டு பொதுமக்களின் நிலங்களை விடுவிக்க வேண்டும். பாடல் பெற்ற தலமாகிய திருக்கோணேஸ்வர திருத்தலத்திற்கு அருகாமையில் பக்தர்களுக்கு இடையூறாக கோயிலுக்கு செல்லும் பாதையில் பெட்டிக்கடைகள் அமைக்கப்பட்டு கோயில் புனிதத்தை தொடர்ந்து கெடுத்து வருகிறார்கள். இவ்விடயம் தொடர்பாக சென்ற வருடம் நெல்லை ஆதீனத்துக்கு தாங்கள் வருகின்ற போது எடுத்துரைத்திருந்தோம். தயவு செய்து வரலாற்று பெருமைமிக்க திருக்கோணேஸ்வர திருத்தலத்தில் சுற்றாடலை பேணுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சைவ மக்கள் சார்பில் வேண்டுகிறோம். தாங்கள் பதவியேற்றதும் நீண்ட காலமாக உள்ள தமிழர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்து வைப்பேன் என்று கூறி வந்துள்ளீர்கள். நிரந்தரமான பூரண உரிமைகளை உள்ளடக்கிய தீர்வை வழங்க எம்மிடத்தின் நீண்டகால பிரச்சனையை தீர்த்து வைக்க முன்வார்கள் என்பதாகவும் நெல்லை ஆதீனத்தினுடைய முதல்வர் அரு திருமுருகன் அவர்கள் இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு விடுத்துள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் செல்கின்ற போது அவர் இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது. எனவே இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் மன்னார் காலை வேளையில் செல்கிறார். எனவே பிற்பகல் வேளையில் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கும் தேர்தல் பிரசாரங்களை மேற்கொள்ளப் போகிறார் என்பதும் இங்கே முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம்.